பன் பட்டர் ஜாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்கிறேன் கேளுங்களேன். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், பிக் பாஸ் டைட்டில் வின்னர், டெலிவிஷன் ஆங்கர், சீரியல் ஆர்டிஸ்ட், என்டர்டெய்னர், இப்போ ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. வேறு யார்? நம்ம ராஜு தான். நம்ம ராஜு தான் ஸ்ரீலங்கா வந்திருந்தாரு. ஸோ ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். அவருடைய படம் ரிலீஸ்க்காக தான் வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய படத்துக்காக பன் பட்டர் ஜாம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செம்மையாக பேசியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் எல்லாமே கேட்டிருந்தோம். நான் கூட அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு ஆர்ஜே, என் விஜய் வாரிக்கு கேரக்டர். ஸோ உங்களை பற்றி கேள்விப்பட்டதை விட நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும். பிக் பாஸையும் அதுக்கு முன்னாடி சீரியஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேயே ஒரு பரிச்சயமானது தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. சம்திங் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பன் மாதிரி பொசம் இருக்கும். அதில் ஜாம் மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு பட்டர் போட்டு பேசி கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சுக்கணும். அதான் பன் பட்டர் ஜாம். ஓகே, கேட்ட கேள்வியை ரசித்து கேட்டு ருசித்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த கேட்ட கேள்வி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, அங்கே நிற்கிறீங்கண்ணே. ராஜு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, இப்போ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்கன்னு யோசிங்க அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னாரு. அது ரொம்ப அழகாக இருந்தது. ராஜு நீங்கள் ஏன் பாட்டு ஒன்று பாடக்கூடாது? பாடலாம். மனிதன் குணபாதி உடை வீதி வாழ்க்கை 1000 கோடி விளங்க மூடி விரியும் நீண்ட வீதி அத்தனை கோடி முகமூடி நடி. அண்ணா, பன் பட்டர் ஜாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இனிமையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரெஸ் மீட் முடிய ராஜு அண்ணாவோட பேசியிருந்தேன். என்னுடைய ஷோக்காக இன்வைட் பண்ணியிருந்தேன். மார்னிங் விவேகம் பி பாசிட்டிவ் வித் கேபிட்டல் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. ஷோ பற்றியும் அவருடைய படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். செம்ம ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாரு. நீங்களும் போய்ட்டு தியேட்டரில் படத்தை பாருங்கள். அண்ணா சொன்ன மாதிரியே பக்காவாக பன் பட்டர் ஜாம் ஒரு வேற மாதிரி ஒரு படம். நீங்களும் தியேட்டர்ஸ் போயிட்டு மிஸ் பண்ணாமல் படத்தை பாருங்கள். நல்ல ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ. எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேண்டாமா? பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும்.